இலங்கையில் தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் துறைசார் வல்லுநர்களுடன் கலந்துரையாடும் ஒரு நேரடி நிகழ்ச்சியாக எடுத்து வரப்படுவது கேளுங்கள் தரப்படும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருப்பது டொரண்டோ போலீஸ் சர்வீசஸிலிருந்து கான்ஸ்டபிள் ரோஷா நல்லரட்னம் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கும் தாஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். இவர் கடந்த 6 வருடமாக டொரண்டோ போலீஸ் சர்வீசஸுடன் இணைந்து பணிபுரிந்து கொண்டிருப்பவர். அதே நேரத்தில் டிவிஷன் 53 தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கின்றார். இஸ் ஆல்சோ தி அம்பாசிடர் ஃபார் தி எம்ப்ளாய்மெண்ட் யூனிட். அத்துடன் டொரண்டோ போலீஸ் கிரிக்கெட் கிளப்புடைய கேப்டனாக கூட இருக்கின்றீர்கள். அதை பற்றியும் நாங்கள் நிகழ்ச்சியில் பேசிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்பொழுது இதுதான் முதல் தடவை நீங்கள் கேளுங்கள் தரப்படுமுக்கு வந்திருக்கிறீர்கள். அவை கூறுங்கள், இந்த போலீஸ் துறையில் உங்களுக்கு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி ஆர்வம் வந்தது? இப்பொழுது பார்த்தால் எல்லாருக்குமே ஒரு மிலிட்ரியில் ஒரு யூனிஃபார்ம் ஜாப்ஸில் நிறைய மரியாதை இருக்கின்றது. பலருக்கு பல வித்தியாசமான ரீசன்ஸ் இருக்கும் அது ஜாயின் பண்ணுவதற்கு. உங்களுக்கு எது காரணமாக இருந்தது? எனக்கு ஒரு 2-3 ரீசன்ஸ் இருந்தது. இப்போ நான் வளர்ந்தது ஃபுல்லாக இந்தியாவில். ஒரு 2 years ஓல்ட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 22 years ஓல்டு அங்கே தான் இருந்தேன், இந்த ஸ்கூல் யூனிவர்சிட்டி. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பேக் ஹோமில் இருக்கிற போலீசிங் சர்வீஸ் எல்லாம் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் போலீசிங். அப்போ அதுலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க, ஒரு யூனிஃபார்முக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. பிறகு செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் எல்லாருக்கும் ஒரு கான்ஷியஸ் இருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் சர்வீஸ் இவங்க எப்படிங்கிற டீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டான இதை பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பிறகு I just went through the process, then got hired in 2009. சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழர்களை இப்படி பல வித்தியாசமான தொழில் முறைகளில் பல டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது. நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. இப்பொழுது இந்த டொரண்டோ இந்த போலீஸ் சர்வீசஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கின்றதா? என்ன வித்தியாசமான அதுக்குள்ளேயே இப்போ அண்டர் கவர் இருக்கும் அல்லது கிரைம்ல ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும்? அதில் நீங்கள் பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்களா? ஷூர். இப்போ என்ன டெசிக்னேஷன் PRUன்னு சொல்கிறது, ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் யூனிட். இப்போ ஒவ்வொரு 911 கால்ஸ் வரைக்க அது எங்களுக்கு தான் டிஸ்பேச் பண்ணுறது. இப்போ சே ஃப்ரம் நார்மல் டொமஸ்டிக்லேருந்து டிஸ்பியூட்லேருந்து ஷூட்டிங் ஒரு ஸ்டாபிங் நீங்கள் 911க்கு கால் பண்ணிக்க the officers first officers on scene. அதான் ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் யூனிட். இப்போ அதுதான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறது. இப்பொழுது 911 நீங்கள் எடுத்தபடியாக சொல்கிறேன், எனக்கு சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுப்பார்கள், எதன் ஆபத்தென்றால் உடனே 911 கால் பண்ணுங்க. உங்களோட அனுபவத்தில் நீங்கள் எப்பொழுது 911 என்றால் உங்களுக்கு சில ஒரு அன்னெசரி கால்ஸும் வரக்கூடும். ஸோ எந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் 911 கூப்பிட வேண்டும், எப்பொழுதெல்லாம் அழைக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் பிரைம் ரெஸ்பான்ஸில் வேலை செய்யும்படியாக கேட்கிறேன். இது மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு வரும். எங்களுக்கு இந்த கிட்ஸ் விளையாடக்க, ஃபோன் விளையாடக்க 911 வந்து இப்போ நாங்கள் we have to mandate நாங்கள் போகணும் அந்த வீட்டுக்கு, அந்த அட்ரஸுக்கு. ஸோ 911 is an emergency number. Like anything emergency you need police, police உடனே வேணும்டா அந்த சிச்சுவேஷனுக்கு, you call dial 911. இப்போ எனி நான் எமர்ஜென்சி, ஸோ இஃப் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அட்வைஸர் வேணுமெண்டா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இட்ஸ் 416-808-2222. இப்போ நீங்கள் அதுக்கு கால் பண்ணி எனி நான் எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் யூ வாண்ட் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா யூ could talk with them. But any emergency ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் just dial 911. It's safer that way. It's safer, yeah. இப்பொழுது இந்த ப்ரொஃபஷனல் நீங்கள் 6 வருடமாக வேலை செய்யுங்கள், உங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டு தெரிவு செய்த ஒரு தொழில் என்று கூறிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நிச்சயமாக நிறைய சேலஞ்சஸும் இருந்திருக்கும். உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன ஃபுல்ஃபில்மெண்ட், என்னென்ன சேலஞ்சஸ் வந்திருக்கு? சேலஞ்சஸ்ங்கிறது லைக் இந்த ஜாப் எல்லா ஜாபையும் ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஜாப். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜாபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க, ஷிஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க, யூ ஹேவ் நோ ஐடியா வாட் யூ கேன் கோ த்ரூ. ஒவ்வொரு 911 கால்ஸும் இட்ஸ் லைக் ஒன்றுமே எல்லாமே இருக்கும். இட் ஜஸ்ட் கோ டு ஹாமிசைட். ஸோ அது இட்ஸ் வெரி சேலஞ்சிங். உங்களோட மைண்ட் செட்டும் உங்களோட வே ஆஃப் ஃபோக்கஸ் ஆஃப் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறதுலாம் காட் பி ஆல்வேஸ் அலர்ட். ஸோ சேலஞ்சுங்கிறது எனக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒரு டைம் நாங்கள் அந்த க்ரூஸில் ஏறி இருக்கிறதும் இட்ஸ் சேலஞ்சிங். அதே இது நீங்கள் ஷிஃப்ட் முடிக்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் டூ. யூ டிட் இட் குட் ஜாப். இன்னும் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியோட நீங்கள் வேலை செஞ்சது. பட் இட்ஸ் லைக் மோர் ஒரு டிஃப்ரெண்ட். யூ கேன் எக்ஸ்பிரஸ், யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபீல் இட். இப்போ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட், உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு கூட நிறைய ட்ரைனிங் கொடுப்பார்கள். உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படி இருக்கும். என்னன்னு சொன்னால் இது ஒரு லைக் யூ சார் இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப். உங்களோட யூஆர் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அண்ட் எப்போ பார்த்தாலும் யூ ஹேவ் டு பி அலர்ட் அண்ட் யூஆர் கான்ஸ்டன்ட்லி அட் ஒர்க். உங்களுக்கு ஆஃப் டியூட்டி என்ற டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூ ஆல்வேஸ் அட் ஒர்க் வெதர் யூ ஆர் இன் அ யூனிஃபார்ம் ஆர் நாட். ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்களா, அல்லது ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் to go through a normal day? And இப்போ எங்களுக்கு 7 days work. இப்போ normal primary unit நாங்கள் இப்போ வேலை செய்கிற எங்களுக்கு shift work. We worked 7 days, then we get 5 days off, then we work 7 afternoon shift,
5 days off, then 7-9 shift and 5 days off. That's very important. If a police officer ஆசைப்படாக்கலாம், they need, that's a very important question. You need to think about it. ஏன்னா உங்களோட ஃபேமிலியை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கல அது நினைப்பாங்க 5 days off, it's a long day stretch of days off, but it's not. நீங்கள் இந்த 7 days 10-hour shift work பண்ணிட்டு நீங்கள் ரிகவர் ஆகிறதுக்கு 2-3 days ஆகும். இப்போ உங்களோட கோர்ட் கேசஸ் எல்லாம் ஒரு days offல தான் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது it's kind of hard. So the job is not for everyone, but it's a good job. ஆனால் நீங்கள் வந்தால் you got to balance everything. Completely committed. Totally committed. இப்போ ஒன்டாரியோவில் குறிப்பாக ஜிடிஏல டொராண்டோ ஏரியாவில் உங்களோட டிவிஷன் இதாக இருக்கலாம், கூட என்ன விதமான ஒஃபென்சஸ் ஐ திங்க் அந்த பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன், லாங் லிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரிவேலண்ட்டாக அல்லது நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒஃபென்சஸ் என்று சொன்னால் என்ன விதமான ஒஃபென்சஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்திருக்குது? இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் இப்போ நான் இதுவும் 3rd டிவிஷன், நான் இப்போ 31 டிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து ஜென் ஃபின்ச் கம்யூனிட்டி, டிஃப்ரெண்ட் நெய்பர்ஹுட். இப்போ 11 டிவிஷன் சொல்லி ஹை பார்க் நெய்பர்ஹுட், இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் நெய்பர்ஹுட். இப்போ நான் 53, இட்ஸ் கைண்ட் மோர் கைண்ட் சொஃபிஸ்டிகேட்டட், கொஞ்சம் ஒரு ரிச் பீப்புள் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் நெய்பர்ஹுட். ஸோ ஒவ்வொரு டிவிஷன் we got 17 டிவிஷன். ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒஃபென்சஸும் ஒரு டைப் ஆஃப் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு போலீசிங், ஈவன் போலீசிங் ஸ்கில்ஸே நீங்கள் மாறி மாறி தான் செய்யணும் ஒவ்வொரு டிவிஷனுக்கு. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இட்ஸ் a long list of offenses. இப்போ சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குள்ள எடுத்துக்கொண்டு அல்லது சும்மா பொதுவாகவே டே டு டே அல்லது அடிக்கடி எங்களோட தமிழாக்கள் சந்திக்கக்கூடியது டிரைவிங் ஒஃபென்சஸ் என்று சொல்லலாம். பார்க்கிங்காக இருக்கலாம் அல்லது டிரைவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒஃபென்சஸாக இருக்கலாம். ஸோ அதில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு? என்ன what do people commit the most? ஓவர் ஸ்பீடா அல்லது ஃபோன் கதைச்சு கொண்டு போவாங்களா அல்லது நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு கம்யூனிட்டி நாங்கள் வந்து டார்கெட் பண்ணி சொல்லலாம். இட்ஸ் லைக் ஜெனரல் எல்லா பப்ளிக்கும் இப்போ கூட இப்போ போகிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன் டிரைவிங் ஒஃபென்சஸ் கொஞ்சம் கூட போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது வந்து எங்கட அந்த ஒரு ஹார்ம் இருக்கிற நிறைய அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்க நிறைய ஆக்சிடென்ட்ஸோட ரீசன் வந்து இந்த ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ அது கொஞ்சம் மோர் கைண்ட் டிஸ்ட்ராக்டட் திங், மோர் கைண்ட் ஒரு சீரியஸ் அஃபென்ஸ். ஸோ அதுக்கு அண்மையில் இப்போ வந்து அந்த சார்ஜஸ் எல்லாம் கூட்டி இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து நடக்கிறது. ஏன்னா வாஸ் ஆல்சோ ஆன் தி நியூஸ் police posing as like homeless people to be able to catch even offenders பிடிக்கிறதுக்கு பல விதமான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படி இருந்த பிரைசஸ் எல்லாம் சார்ஜிங் கூட்டி கூட இன்னும் நடக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? நான் என்னென்னா இப்போ மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ நார்மல் பப்ளிக் நினைக்கிறது ஒரு செல்ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். தேர் லாட் ஆஃப் அதர் ஹியூஜ் கிரைம் வந்து நடக்குது. இப்போ போலீஸ் வந்து அதை வந்து வாட்ச் பண்ணலாம். திஸ் நத்திங் இஸ் லைக் டெக்ஸ்டிங் அண்ட் டிரைவிங். ஆனால் எங்களோட சைட்லேருந்து பார்க்க நாங்கள் போகிற ஒவ்வொரு கொலிஷனுக்கும் 80-90% வந்து காரணம் வந்து இட்ஸ் லைக் டிஸ்ட்ராக்ட் டிரைவிங். அதில் வந்து நிறைய பேர் இன்னசென்ட் பீப்புள் தேர் கெட்டிங் கில்ட், லைக் ஸ்மால் பேபிஸ் டு யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டு பேரண்ட்ஸ். ஸோ இப்போ அவங்களும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் we will be more kind of cautious. அந்த awareness public இருந்தால் they would just think okay இது சீரியஸ் ஆக்சிடென்ட் ஒரு நாள் தான் நடக்கும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்க நடக்க போகிறது ஒன் டே நடக்கும். அதுக்கு தான் ஒரு ப்ரிகாஷன்ஸாக நாங்கள் எந்தெந்த சர்டன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ஐ திங்க் அது வந்து ஒரு இந்த டெக்னாலஜி வந்து இட்ஸ் பிகம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லலாம். மால்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஈவன் வீட்டில் கூட பேரண்ட் ஒரு ஆள் டிவி பார்த்துருப்பாங்க, அந்த லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு டிஃப்ரெண்ட் கன்வர்சேஷன், ஒரு ஆள் லேப்டாப்பில் ஒரு ஆள் ஃபோனில். இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் அ க்ரோயிங் கல்ச்சர். அதுதான் அப்படியே ஸ்ட்ரீட்டுக்கும் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். பட் லைக் யூ சார் இட்ஸ் வெரி அதே டைம் டெக்னாலஜி ப்ளூடூத் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு, எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ we could use those options. ஆமாம், நிச்சயமாக. இப்பொழுது டிரைவ் பண்ணி கொண்டு போகும்பொழுது நீங்கள் ஒருவர் ஸ்டாப் பண்ணினால் நீங்கள் பேசும்பொழுது கூறியிருந்தீர்கள் அந்த ஈவன் தி ஒஃபெண்டர் or the driver has the right to ask. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களை ஸ்டாப் பண்ணினா பல சந்தர்ப்பங்களில் சைரன் கேட்ட உடனே எங்களுக்கு பயம் வந்துடும், எங்களுக்கு பேனிக் மோடுக்கு போய் வார்த்தை கூட வராது பேசுறதுக்கு. அவை ஸோ ஃப்ரம் போலீஸ் சைடில் இருந்து அந்த டிரைவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அவைகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டினா இல்லை கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? Definitely any driver, anyone who stopped by police, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன ரீசனுக்கு ஆஃபீஸர் ஸ்டாப் பண்ணாங்க, ஈவன் நாட் ஜஸ்ட் ஃபார் டிரைவிங், ஈவன் இஃப் யூ வாக்கிங் பை police officer stops you, ஒரு police officer உங்களை நிப்பாட்டினால் உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் என்ன ரீசனுக்காக நீங்கள் எங்களை ஸ்டாப் பண்ணீங்க. இப்போ அதே தான் டிரைவிங் எங்கேயும் போகிறது. அப்போ ஆஃபீஸர் ஒரு ரீசன் இருக்கு அவருக்கு. ஒன்று ஆக்களுக்கு தெரியாது நீங்கள் டிரைவிங் அஃபென்ஸ் பண்ணாதான் ஆஃபீஸர் நிப்பாட்டணும்னு இல்லை. எங்களோட ஹைவே டிராஃபிக் ஆக்ட் படி ஒரு எனி வெஹிக்கிள் நீங்கள் ஸ்டாப் பண்ணி நாங்கள் ஸ்டாப் பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸோ பெர்மிட்டோ இல்லை டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருக்கா நாங்கள் எனி வெஹிக்கில் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணி கேட்கலாம் அந்த டிரைவரை. ஸோ அந்த ரீசன் ஆஃபீஸருக்கு இருந்தால் போதும். ப்ளஸ் வேறு ஏதாவது அஃபென்சஸ் அவங்க செஞ்சால் டிரைவிங் அஃபென்ஸ் இருந்தால் அந்த ரீசனையும் ஆஃபீஸர் சொல்லணும் கண்டிப்பாக.
இல்ல இப்ப நியூ இயர்ஸ் டைம்ல ஸ்பாட் செக் கூட செய்வார்கள். சில வேளை அவர்கள் வேற ஏதாவது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கலாம். they just need to inspect, like போற எல்லாரும் இன்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. so the driver has the option or the rights to ask. Always they have the rights to ask, and at that time officer they are obligated, like a spot check, right check, it's totally different. You have to cooperate with the police. ஏன்னா உங்களை தனியாக டிரெக்டாக பிக் பண்ணல. இப்போ நீங்கள் அதே அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஓகே யோசிக்கலாம், ஆஃபீஸர் என்ன மட்டும் பிக் பண்ணிட்டார் among 1000 cars என்ன மட்டுமே ஸ்டாப் பண்ணது தான் அதுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது. பட் as a right spot check இருக்கிற எல்லா காரையும் தான் செக் பண்ணுறது. ஸோ you just have to go with the flow and cooperate with the police. சரி, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் கூட கலந்து கொள்ளலாம். இப்பொழுது சிவா அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் சிவா. வணக்கம். அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்க. ஹையரிங் ப்ராசஸ் பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாமோ? கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள். நீங்கள் பேசுவது ஹையரிங் ப்ராசஸ் பற்றி கேள்வி கேட்கலாமோ? எதை பற்றி? மீண்டும் கூறுங்கள், எதை பற்றி? ஹயர் பண்றதை பற்றி. ஹயர் பண்றதை பற்றி. ஆமாம், நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். நீங்கள் அந்த பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் ஏதாவது குறிப்பான ஸ்பெசிஃபிக்கான கேள்வி இருந்தால் நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தேன், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் யூனிட்டுடைய அம்பாசிடராக இருக்கிறீர்கள். ஆகவே எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக பேசிக்கொள்வோம். சிவா கேட்டது போல் பல நேயர்களுக்கு அதில் கூட ஆர்வம் இருக்கலாம். இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான, குறிப்பாக பல குடும்பங்களிலும் நீங்கள் காணக்கூடிய அல்லது உங்களுக்கு வரக்கூடிய 911 கால்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கும் இல்லையா? ஆகவே நீங்கள் தமிழ் மக்களுக்கு அல்லது சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்கு, குறிப்பாக பெண்கள் பலருமா இருக்கலாம், ஆனால் வளமையாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் சிச்சுவேஷனில் நீங்கள் தமிழ் பெண்களுக்கு கூற விரும்புவது என்ன? இப்போ இந்த டொமஸ்டிக்ங்கிறது எங்களோட கம்யூனிட்டியில் நிறைய நடக்கிற விஷயம். மோர் கைண்ட் கல்ச்சர் ஓரியன்ட். நாங்கள் முதல் கதைச்ச மாதிரி எங்களோட பேக் ஹோம்லையும் ஈவன் இந்தியன் கல்ச்சர் மூவிஸ்லையும் ஒரு கேர்ளையோ ஒரு ஒய்ஃபையோ லைஃப் பார்ட்னரையோ ஒரு மேல் ஜெண்டர் அடிக்கிறது நார்மலாக நாங்கள் ப்ரிட்ரீவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த கல்ச்சரில். ஸோ அது இங்கே யூ கேன் டூ தட். இங்கே சர்டன் ஒஃபென்சஸ் இருக்குது. அதுலேயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒஃபென்சஸ் ஆர் வெரி சீரியஸ். ஏன்னா எங்களோட ஹாமிசைட்ஸ் நிறைய ஹாமிசைட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்கியூமெண்ட்டில் ஆரம்பிச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பிறகு எஸ்கலேட் ஆகி தான் அந்த ஹாமிசைட் லெவலுக்கு போகிறது. ஸோ எஸ்பெஷல் அஸ் அ உமன் யூ ஹேவ் ரைட்ஸ். அந்த ரைட்ஸையும் விட அது ஒரு கைண்ட் ஆஃப் மாடல். லைக் யூ கேன் ஜஸ்ட் யூ கேன் பீட் அப் அ உமன் ஜஸ்ட் லைக் தட். ஸோ அப்படி எந்த ஒரு ஃபீமேல் ஜெண்டர் யார் எந்த லைஃப் ஈவன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபீமேல், அது காய்ஸுக்கும் இருக்குது ஃபார் போத் ஜெண்டர். ஸோ நீங்கள் இது மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அது எஸ்கலேட் ஆக போகுதுன்னு நினைச்சால் யூ குட் கால் அஸ், கெட் சம் அட்வைஸ். அதுக்கு அதுக்கு சர்டன் ரிசோர்ஸஸ் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் முன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு லாயருடன் பேசிய இடத்தில் சொன்னார், தங்களுக்கு வரக்கூடிய நிறைய கேசஸ், ஏனென்றால் நீங்கள் கூறியது போல் பெண்களாக இருந்தாலும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது ஒரு ஃபேமிலி என்று வரும் பொழுது அதன் பெரியவர்களுடைய அட்வைஸ் அவர்கள் எடுத்த உடனே ஒரு சிறிய பிரச்சனையோட 911 அடித்திருக்கக்கூடும். ஆனால் ஃபேமிலியினுடைய அட்வைஸின் பிற்பாடு அதனுடைய குடும்ப ஸ்ட்ரக்சரை பாதிக்க போகுது என்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தாங்களாகவே வந்து வித்ட்ரா பண்ணக்கூடும் அல்லது பரவாயில்லை இப்பெல்லாம் சரியாக இருக்கின்றது என்ற மாதிரி ஒரு தோட்டம் அளிக்க கூடும். ஆனால் ஃப்ரம் த லா அண்ட் ஆர்டர் சைடில் இருந்து அதில் நிச்சயமாக அது இட்ஸ் மோரல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூ, வெரி இண்டிவிஜுவல் அந்த ஃபேமிலியை பொறுத்தது. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடியது அல்லது அப்படி வித்ட்ரா பண்ணும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை கம்ப்ளீட்லி ட்ராப் பண்ணக்கூடிய ரெகுலேஷன்ஸ் இந்த நாட்டில் இருக்கா? வித்ட்ரா பண்ணுறதுங்கிறது டோட்டலி அது கோர்ட் சிஸ்டம். அது வந்து ஒரு ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் எதுவும் என்ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த சார்ஜஸ் தான் நாங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் ப்ரெஸ் பண்ண இயலும். இப்போ அது வந்து ஜட்ஜும் நீங்கள் உங்களோட லாயரும் கூட என்ன எவிடன்ஸ் இருக்கோ உங்களோட ஸ்டோரியை வச்சு தான் அது உங்களுக்கு கோர்ட் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அது டோட்டலாக வித்ட்ரா பண்ணலாம். ஒரு பீஸ் பாண்டில் மட்டும் உங்களை ரிலீஸ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி அப்படி நிறைய சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்கும் போலீஸ் சர்வீஸுக்கும் பிறகு உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்லுங்க ஒரு அத்தாரிட்டி இல்லை அதுக்கு பிறகு. சரி, அப்போ நீங்கள் ஆஸ் அன் ஆஃபீஸர் நீங்கள் போய் அவர்கள் கூறும் இன்சிடென்ட்டை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண தான் நாங்கள் சார்ஜ் பண்ணி நாங்கள் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு லாயரும் கோர்ட்டும் இவங்களோட இந்த டிஃபெண்டன்ஸோ இல்லாட்டிக்கு இந்த விக்டிமோ இல்லாட்டிக்கு அக்யூஸ்டோ இவங்களோட லாயர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி அந்த கேஸை பிறகு கொண்டு போகிறது கோர்ட் சிஸ்டம். அத்துடன் நான் பேச இன்னும் விரும்பிய இன்னொரு விடயம் வந்து இந்த இளையவர்கள் யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கொண்டாலே நிறைய டாபிக்ஸ் இருக்கின்றது பேசுவதற்கு. ஆனால் தமிழ் இளையோர்களை பார்த்தீர்களானால் ஏர்லி 90s 90களில் இங்கே டொரண்டோவிலே ஒரு காலம் மாற இப்பொழுது கடந்த ஒரு 20-25 வருடங்களில் நிலைமை மாறிவிட்டனுக்குள்ளாம். ஆனால் there was a certain period of time ஒரு கேங்ஸ் அல்லது வயலன்ஸ் என்று சொன்னால் அதில் நிறையவே தமிழ் குரூப்ஸ் இன்வால்வ் ஆகி இருந்தார்கள். ஆனால் அது மருவி இப்பொழுது சில வேற ஃபார்ம் எடுத்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய டிவிஷனில் அல்லது நீங்கள் வேலை செய்த டிவிஷன்கள் கூட நீங்கள் கேள்விப்பட்டதன்படி தமிழ் இளையோர்களுக்கு இருக்கக்கூடிய லாவோட
இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கின்றது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1990s அந்த டைமில் நிறைய லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லுக் இருந்தது. ஈவன் அந்த ஒரு தமிழ் கம்யூனிட்டினால ஈவன் ஒரு டார்கெட் பண்ணுற அளவுக்கும் இருந்தது ஒரு கேங் மெம்பர்ஸ் எல்லாம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, அந்த ஒரு கேங் வயலன்ஸ்ன்ற அந்த அளவுக்கு இல்லை. இப்போ தமிழ் கம்யூனிட்டி தேர் டூயிங் குட். இப்போ ஈவன் இந்த யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் இருந்தது எனக்கு எப்படின்னு தெரியாது. நான் இங்கே 2005 வந்தேன். அந்த பிறகு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி யூத் ஆர் டூயிங் வெரி குட். எங்களோட தமிழ் கம்யூனிட்டி தேர் டூயிங் குட். மற்ற ஒஃபென்சஸ் வந்து எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்குது. ஸோ எங்களோட தமிழ் கம்யூனிட்டி தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஒஃபென்சஸ் செய்யுதுன்னு நாங்கள் வி கேன் டார்கெட். லைக் எவ்ரி நீங்கள் கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் எத்தனிக் எடுத்தாலும் certain offenses செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை ஒரு கம்யூனிட்டி டார்கெட் பண்ணல. அது இன்றைக்கு எங்களோட தமிழ் கம்யூனிட்டி தேர் டூயிங் குட். அப்போ ஆனால் இளையோர்களுக்கு பொதுவாக எல்லா சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி அல்லது ஜஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டியில் கூட யங்ஸ்டர்ஸ் ஈடுபடக்கூடிய இஷ்யூஸ் என்னவாக இருக்கு? ஏனென்றால் அவர்களுடைய கல்வி மற்றது அவர்களுடைய ஒரு இளம் பிராயத்திலேயே அவர்கள் ஒரு ஏதாவது ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் பிரச்சனைகளுக்கு போகும் பொழுது அவர்களுடைய ஃபியூச்சர் அது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போவதாக இருக்கலாம், அல்லது அதன் பிற்பாடு அவர்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும் பொழுதும் பல வேலைத்தளங்களில் கிரிமினல் ரெக்கார்ட் செக் எடுத்துட்டு வர சொல்லுவார்கள். அவை அந்த சந்தர்ப்பங்கள் கூட அது பாதிக்கக்கூடும். ஆகவே இளையோர்களுக்கு வரக்கூடின அவர்கள் லா அஃபெண்ட் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன நினைக்கின்றீர்கள்? நிறைய அந்த என்ன சொல்லுங்க ஸ்கூல் டைமில் இப்போ ஒரு ஃபன்னுக்கு செய்கிற சில விஷயம், இப்போ வீட் ஸ்மோக் பண்ணுறது, இல்லாட்டிக்கு அந்த ஒரு கேங்காக சேர்ந்து இருக்கிற சின்ன சின்ன என்ன சொல்லுங்க அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணுறது, இல்லாட்டிக்கு நீங்கள் பார்க்கிங் லாட்டில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ இதெல்லாம் சில இதில் வந்து ஒரு நார்மல் அந்த யூத்லலாம் செய்கிறது. பட் இது ஒன்ஸ் என்ன யூத் யோசிக்கிறதுல இது இந்த கிரிமினல் ரெக்கார்ட் சிஸ்டமில் போனால் இஃப் யூர் அன்லக்கியோ என்னமோ நீங்கள் ஆஃபீஸரை இன்ட்ராக்ட் பண்ணி இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் போனால் அப்புறம் இதுவும் கூட மாரல் இதை காட்டும். நீங்கள் என்னி ஜாபுக்கு போனால் ஒரு டீசன்ட் ஜாபுக்கு போனால் தே டூ அ பேக்ரவுண்ட் செக். பேக்ரவுண்ட் செக் செய்ய இது எல்லாமே இருக்கும் அந்த சிஸ்டத்தில். அப்போ அந்த எம்ப்ளாயர் இட்ஸ் நாட் போலீஸ் சர்வீஸ் லைக் எனி எம்ப்ளாயர். இப்போ அது அவங்க அது அந்த என்ன சொல்லுங்க அந்த ஃபேக்டை வச்சு தான் அவங்க கூட பேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தே ஹேவ் லைக் 100 candidates to select from. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து they will look upon as a big thing. ஸோ இப்போ அது யூ காட் பி வெரி லைக் அஸ் அ யூத் யூ காட் பி காஷியஸ். யாரும் நீங்கள் அஃபிலியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட அக்வைண்டன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து வெரி நீங்கள் தெரிஞ்சால் பழகுறீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் யூ குட் பி டூயிங் குட். ஸோ அது நீங்கள் இப்போ யூத் வந்து எப்படியோ அவர்கள் டீனேஜர்ஸ் இளையோர்களாக தான் இருப்பார்கள். ஆகவே அந்த அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஃப்ரம் த போலீஸ் ஆஃபீஸர் சைடு என்ன சொல்லுவீர்கள் பெற்றோர்களுக்கு குறிப்பாக? கண்டிப்பாக அதான் எங்களோட கம்யூனிட்டியில் நான் நிறைய பார்க்குறேன். நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டி. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வேலைகள் செஞ்சுட்டு தான் தேர் சர்வைவிங். அப்படியே நீங்கள் 2-3 ஜாப்ஸ் செய்கிறதுக்கு என்ன நீங்கள் ரீசன் வந்து யூ வாண்ட் ரைஸ் உங்களோட கிட்ஸை நல்லா வளர்க்குறது தான் உங்களோட மொத்த ஃபோக்கஸ் ரைட். அப்படி நீங்கள் வளர்க்க நீங்கள் அந்த 2-3 ஜாப் செஞ்சுட்டு வரைக்கும் நீங்கள் உண்மையாக நீங்கள் எது செய்யணுமோ அந்த பேசிக் திங்ஸை நாங்கள் செய்கிறதில்ல. இப்போ கிட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஸ்கூல் விட்டு வந்து என்ன செய்கிறாங்க, இல்லாட்டிக்கு கம்ப்யூட்டரில் 3-4 hours அவனை ஸ்ட்ரெச் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லாட் ஆஃப் அந்த சோஷியல் மீடியா இருக்குது. இப்போ இதிலெல்லாம் தான் நிறைய ஒஃபென்சஸ் இப்போ யூத்துக்கு ஒஃபென்சஸ் நடக்கிறது ஃபுல்லாக அந்த மீடியா. இன்னைக்கு 90% ஆஃப் ஒஃபென்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ அது நாங்கள் மானிட்டர் பண்ணணும் என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் வந்து கம்பெடுத்துட்டு பின்னுக்கு சுற்றுறதை விட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது லைக் இனிஷியலாகவே ஃப்ரம் கிரேட் 4-5 இருந்தே அவங்களோட பேசி பழகி அவங்களோட என்ன செய்கிறாங்க அவங்கள அது மானிட்டரை வந்து ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணி வந்தால் அவங்க பிறகு ஸ்கூலில் நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஆஸ் அ பேரண்ட் அப்போ தெரியும் உங்களுக்கு ஓகே திஸ் இஸ் அ மோர் சீரியஸ் ஒஃபென்ஸ். அப்போ நீங்கள் 911க்கோ இல்லை அடுத்த நிறைய சோர்சஸ் இருக்குது நீங்கள் கால் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணிங்க ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களோட லாங் டேர்மில் அந்த ஒஃபென்சஸ் குறையும். அந்த யூத் இன்வால்வ் ஆகிற அந்த அடுத்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒஃபென்சஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த டைம் இருக்காது யூத்துக்கு. நிச்சயமாக இன்னும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கான்ஸ்டபிள் ரோஷன் நல்லரட்னம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் அல்லது கேள்விகளை கேட்க அழையுங்கள். 4166238100. இடைவேளையின் பின் சந்திக்கலாம். இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் டொரண்டோ போலீஸ் சர்வீஸிலிருந்து கான்ஸ்டபிள் ரோஷன் நல்லரட்னம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு முதல் நாங்கள் கூறியிருந்தோம் எங்களுடைய யூத் இளையோர்கள் கமிட் பண்ணக்கூடிய கிரைம்ஸ் அல்லது இன்வால்வ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் சம்பந்தமாக குறிப்பாக இப்பொழுது இந்த டெக்னாலஜி க்ரோத்தின் காரணமாக இப்பொழுது அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் மெக்சிகோவில் ஒரு
ஒரு சவுத் அமெரிக்கன் ஒரு நாட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பெண் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு படம் எடுத்ததே அதில் ஒருவர் போட்டதால் மற்றவர் அவரை 65 தரம் ஸ்டாப் பண்ணி கொலை செய்தார் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் தான். ஆனால் அவர்கள் டெக்னாலஜி ஊடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவது பல விடயங்கள், அதே நேரத்தில் பல பிரச்சனைகளும் அதனால் வருகின்றது. அதே போல இந்த சைபர் புல்லிங், பாடசாலைகளில் புல்லிங் இருந்தது ஒரு காலம். இப்பொழுது இந்த டெக்னாலஜி ஊடாக நிறையவே நடக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் அது இன்டர்னலைஸ் பண்ணப்படுகிறது. அந்த பிள்ளைகள் வெளியிலே சொல்வதில்லை, போனில் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கலாம். அப்படியான விடயங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்ல சரி, ஸ்கூல்ல கவுன்சிலிங் லெவல்ல சரி மிகவும் பாரதூரமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய அனுபவத்தில் கூறுங்கள், அது எப்படி இருக்கின்றது ஃப்ரம் த லா அண்ட் ஆர்டர் சைடு? லோனோட சார் அது எங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா வெரி ஸ்ட்ராங் ஒரு என்ன சொல்லுங்கள் எனி கைண்ட் ஆஃப் சைபர் புல்லிங்கோ இல்லாட்டி இந்த மீடியா ரிலேட்டட் அஃபென்ஸ் வந்து இட்ஸ் ஈஸி டு இன்ட்ராக்ட் வித் ஒரு யங் அஃபெண்டரோட ஈஸி. அவர்களை ஈஸியா டிரெக்டா அவர்களை நேர போய் அப்ரோச் பண்ணலாம். அவர்கள் வீட்டில் 10 பேர் இருந்தால் கூட அந்த தனிப்பட்ட நபரை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அந்த ஜஸ்ட் பை ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட்ல ஒரு மெசேஜுக்களால. அவே அது அந்த சிறியவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடியது என்ன, அவர்கள் எப்படி கவனமாக இருக்கலாம்? ஏன்னா ஃபேஸ்புக்கை திறந்தால் உங்களுக்கு 1008 ரிக்வெஸ்ட் வரும். அதில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களை ஸ்கிரீன் பண்ணுவது மிகவும் கடினமாக இருக்கும். அவே இளைஞர்கள் என்னென்று அதை கண்டுபிடிப்பது, அவர்கள் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், யார் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படி அடையாளம் காணுவது? இது மோர் லைக் அ காமன் சென்ஸ் குவெஸ்சன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்றால் இப்போ அது நீங்கள் உங்களோட ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களாக இருக்கணும். அஸ் அடல்ட் நாங்கள் அதான் பார்க்குறது. அப்போ கிட்ஸ் யூத்துக்காக தான் சொல்ல வருது. இப்போ ரேண்டம் பர்சன் ஆட் பண்ணதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க? யாருன்றே தெரியாமல் ஒரு பர்சன் ஆட் பண்ணுறதுக்கு யூ கிட் ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் அது சேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணி சேட் பண்ணலாம். ஈவன் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அவங்களோட இதுக்குள்ள லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ அப்படி நீங்கள் சேட் பண்ணி இஃப் அவரை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச பிறகு பி காஷியஸ் பிறகு ஆட் பண்ணுங்கள். அதுக்கும் பிறகு உங்களுக்கு ஒரு சில சுச்சுவேஷனில் இது ஒரு கரெக்டான பர்சன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஒரு எவிடன்ஸ் இருந்தால் உடனே உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கதைங்க. யுவர் பேரண்ட்ஸ் வென்ட் த்ரூ a lot, they have seen a lot. அப்போ கதைங்க. இப்போ நீங்கள் ஆஸ் அ கிட் யூத்தாக இருக்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டுங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் உங்களோட கையில் ஹேண்ட்ஸில் எடுக்காமல் கதைங்க, பேரண்ட்ஸ்கிட்ட கதைங்க. நீங்கள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோன்னா யூ ஜஸ்ட் அது அப்படியே யூ கோன் எஸ்கலேட் இட். ஸோ எனி இனிஷியல் ஸ்டெப் just talk with your parents. இல்லாட்டிக்கு போலீஸுக்கு வர உங்களுக்கு பயம் ஸ்கேடாக இருந்தால் டாக் வித் your parents. இல்லாட்டி உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட பேசலாம், உங்களோட பிரின்சிபல்கிட்ட பேசலாம். ஸோ கெட் தி அட்வைஸ் ஃப்ரம் யுவர் சீனியர் பீப்புள். இப்போ நீங்கள் ஃப்ரம் த கிரிமினல் சைட் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஒஃபெண்டர் அல்லது ஒரு பொட்டென்ஷியல் கிரிமினலுக்கு ஒரு விக்டிமை டார்கெட் பண்ணி அவர்களை போய் சென்றடைவதில் ஒருவரை கண்டுபிடிப்பது எவ்வளவு சுலபம் இந்த இன்டர்நெட் உலகத்தில்? நீங்க எவ்வளவு ஈஸியா போய் ஒருத்தரை டார்கெட் பண்ணலாம்? எந்த மாதிரி அஃபெண்டர் சொல்றீங்க? என்ன விதமா? இப்ப ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம், அல்லது ஜஸ்ட் சைபர் புல்லிங்காக இருக்கலாம், ஜஸ்ட் ஈவன் பிளாக்மெயிலிங், எனிதிங். இட் இஸ் நாட் ஹார்ட். இப்போ அந்த அக்யூஸ்ட்லாம் வந்து நினைக்கிறது வந்து இப்போ இன்டர்நெட்ல ஒரு எங்கேயோ ரேண்டமாக இருக்க போகுது இன்ஃபர்மேஷன், ஸோ யூ கேன் ட்ராக் இட் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ராக். லாட் ஆஃப் அது இப்போ ஆஸ் அ அவுட் நாங்கள் எங்களோட இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸு சொல்லல அது, பட் இட்ஸ் kind of easy to track. இப்போ யார் மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை எங்கேருந்து வருது, எந்த அட்ரஸ்லேருந்து வருது, அந்த அட்ரஸ் யாருக்கு எங்கே போயிடும், லைக் we could track them. ஆஸ் அன் ஆஃபீஸர் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வித் லாட் ஆஃப் ட்ரைனிங் நீங்கள் ஈஸியாக ஓரளவு ஒஃபெண்ட் பண்ணக்கூடிய நாட்கள் நல்ல உங்களுக்கு ஒரு ஜெனரல் ஆக்கில் ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு அப்படி இல்லை. ஒரு சில கெட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கு காலம் எடுக்கும், அப்படி சொல்லுவோமே. அவை நீங்கள் ஒருவருக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ், யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அவுட் சைடருடன் புதுதாக நீங்கள் மீட் பண்ணும் ஒருவருடன் பேசும் பொழுது அல்லது பழகும் பொழுது நீங்கள் ஜஸ்ட் அவன் பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், என்ன விதமான திங்ஸை ஒருவருடன் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், ஜஸ்ட் இன் எனி சிச்சுவேஷன். இட்ஸ் லைக் அ ப்ராட் கொஸ்டின், பட் இப்போ உங்களோட ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்ன விதமான டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க? மீடியால சொல்றீங்களா, லைக் இன்டர்நெட் யூசேஜ்ல சொல்றீங்களா, லைக் இன் பர்சன்? ஜஸ்ட் ஈவன் இன் பர்சன். லெட்ஸ் சே ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் இப்போ இல்லை ஒரு 10-15 வருடங்களுக்கு முதல் ஒரு சிறுமி ஒரு இன்டர்வியூக்கு போனவர் அவரை கண்டுபிடிக்கவே இல்லை, பின்பாடு வரக்கூட இல்லை. ஸோ அப்படியான சில சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஒரு பொட்டென்ஷியல் ஒஃபெண்டர் அல்லது ஒரு தவறு செய்யவர்களுக்கு இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ் அதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றா, அல்லது அதே predators sometimes very good? Like body language ஒரு இன்சிடென்ட் வச்சு கேன். ஏன்னா இப்போ ஒஃபெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஸ்டீரியோடைப்பை சொல்லல, இப்படி தான் இருப்பாங்க. தென் ஹை ப்ரொஃபஷனல்ஸாகவும் இருக்கிறாங்க, ஸோ எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் டு வித் யுவர் சைக்காலஜி, மென்டல் ஸ்டேட். அது நீங்கள் இப்படி தான் இருப்பாங்க என்று சொல்கிறது வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ த்ரூ இட். அப்போ அது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, இப்போ யாராவது ஸ்ட்ரேஞ்சர் லைக் too many personal question, too many of your family information,
இப்போ அது மாதிரி கேட்க யூ காட் பி அவேர் லைக் எதுக்கு இந்த நபருக்கு இந்த பர்சனுக்கு எதுக்கு இவ்வளோ டூ மெனி இன்ஃபர்மேஷன் வேணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் லைட். So something is wrong. Like why does guy or girl need more information? Okay. So அப்படி சில alerts இருக்கக்கூடிய இப்போ நீங்க பப்ளிக்ல கூட when you're walking around in a mall பப்ளிக்ல கூட உங்களுக்கு சில நேரத்துல ஒரு ரெட் alerts வரும். ஒரு if you might have your eye scanning a certain person சில போய் வேற ஃபாலோ பண்ணணும் போல இருக்கும். So அப்படி அந்த காலத்தை நான் கேட்கிறேன். எப்படியான வித ஒரு what triggers you? உங்களுக்கு ஒருவரை பார்க்கும் பொழுது there is something wrong ஒரு உங்களுக்கு ஒரு iffy feelings அல்லது ஒரு ஏதோ நடக்க போகுது அப்படியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? அது நாங்க செய்யறது ஓகேனா we get paid for that. அது எங்க ஜாப் உங்களுக்கு அது ட்ரெய்னிங் இருக்குது. பட் அது நான் வந்து ஒரு பப்ளிக்கு நான் இப்படி இல்லாம இருந்தா நீங்க நான் I don't want to educate them. Okay. It's not like educate them, it's like I don't want to give them ஒரு it's not like a Superman movie. நீங்க இப்ப நாளைல இருந்து மால்ல எல்லாரும் கிளம்புவாங்க ஒரு ஆக்களை பார்த்துட்டு. So just stay away. Like if anything, if உங்களுக்கு உங்களோட கான்ஷியஸ்னஸ் சொல்லுதுன்னா like this person is doing something or something, if we call us, we are trained, we are paid for that. அதுதான் எங்களோட ப்ரொஃபஷன். ஸோ just call us, we'll deal with it. இப்போ டெக்னாலஜி எடுத்துக்கொண்டு அதனோட இன்னொரு பக்கம் ஈவன் டொரண்டோ போலீஸ் சர்வீசஸ் கூட they use Twitter a lot. பல விடயங்கள் இப்போ when you look for someone ஒரு ஆம்பர் அலர்ட் நீங்க ஹைவேல போகும் பொழுது போற அலர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கூட நிறைய questions அல்லது ஹெல்ப் நிறைய கால் அவுட்ஸ் நோட்டீசஸ் வந்து கொண்டு இருக்கும். ஸோ அவே டெக்னாலஜி இந்த இன்னொரு அட்வான்டேஜ் சைடை பார்த்தா அது எந்த விதத்தில் காவல்துறைக்கு உதவி செய்கின்றன? It's big time. இப்போ எப்படி பப்ளிக் வந்து எல்லாத்தோடையும் கம்யூனிகேட் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் மோர் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறோமோ ஒரு பப்ளிக்காக இருந்துட்டு அதே இது எக்ஸாக்ட் சேம் திங் தான் போலீஸ் சர்வீஸும் செய்யுது. ஸோ இட்ஸ் ஹெல்பிங் பிக் டைம். அவை இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் இலகுவா வருன்றதா? என்னோட போலீஸ் இருந்தாலே நிறைய பேர் பயப்படுவார்கள். தங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஓகே எதுக்கு நாங்கள் தேவையில்லாமல் இதில் ஈடுபடுவான் தாங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ தெரியாது. நான் ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி இப்படி எனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரலாம் போல இருக்குன்றாலும் அதுக்கு முதலே என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுப்பார்கள், என்னுடைய கொஸ்டின்ஸ் கேட்பார்கள். அது கைண்ட் ஆஃப் மித். அது இப்போ நீங்கள் வந்து டோட்டல் அனானிமஸ் பர்சனாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அந்த முதல் சொன்ன நம்பர் 416-808-2222 கால் பண்ணி நீங்கள் திங்க் ஏதோ நீங்கள் ஒரு எவிடன்ஸ் இருக்குது ஒரு அஃபென்ஸுக்குன்னா யூ குட் ஜஸ்ட் சே அனானிமஸ். ஒரு எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தேவையில்லை. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. பட் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணாக்க எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கோரலேட் பண்ணி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்வோம். ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட அட்ரஸ் எதுவும் இல்லாமலையும் நீங்கள் வந்து யூ குட் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ். அவை அவர்கள் அந்த பயப்பட தேவையில்லை. ப்ளஸ் ஈவனிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறோம்னா வி வில் பி லைக் அந்த ஆளோட ஒரு நீங்கள் கால் பண்ணுறவரோட ஒரு இன்ஃபர்மேஷன் வி வில் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் டு. உங்களோட அனுபவத்தில் இப்போ நீங்கள் பல கேசஸ் டீல் பண்ணியிருப்பீங்க. எங்கேயாவது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹேவ் யூ எவர் என்டர்ட் அ சிச்சுவேஷன் வேர் நீங்கள் டீல் பண்ணுற ஒருத்தர் வந்து வாஸ் இதர் ஒஃபென்சிவ் உங்களுக்கு ரிபெல்லியஸாக இருந்த ஒரு சிச்சுவேஷன்? A lot. ஸோ அப்படியானதில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? just have to go through the situation. அது உங்களோட பார்ட் ஆஃப் த ஜாப். இப்போ எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணதாக இருந்தால் இந்த என்ன சொல்லுவாங்க சிட்டியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு க்ளீனாக இருக்கும். ஏன்னா இப்போ தேர் அஃபெண்டர்ஸ் அவங்களுக்கு எங்களை பார்த்தா பிடிக்காது. ஏன்னா தேர் டூயிங் சம்திங் ராங். இப்போ எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. தேர் பீப்புள் தே வாண்ட் ஃபைட் வித் அஸ், தே வாண்ட் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிபலியஸாக இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருப்போ வி ஜஸ்ட் ஹேவ் டு கோ த்ரூ த சிச்சுவேஷன். ஃபிசிக்கலாக வி ஹேவ் டு டூ ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். இல்லாட்டிக்கு இப்போ பேசி கதைச்சாக்கில் நீங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் வி வில் டாக் அண்ட் பிரிங் தெம் டவுன். சரி, நாங்கள் நினைக்கிறேன் சிவா ஏற்கனவே கேட்டது போல் இந்த காவல்துறையில் இணைவது பற்றிய கேள்விகள் பலருக்கும் இருக்கும். இப்பொழுது கனடா அல்லது டொரண்டோவை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக ஒரு பெரிய மல்டிகல்ச்சரல் சொசைட்டி என்றே கூறலாம். அவை எந்த வேலையாக இருந்தாலும் குறிப்பாக பப்ளிக்குடன் டீல் பண்ணக்கூடிய சர்வீசஸில் எங்களுக்கு ஒரு மல்டிகல்ச்சரல் ரெப்ரசன்டேஷன் தேவைப்படும். டொரண்டோவில் நிறைய தமிழாக்கள் பல எத்தனிக் குரூப்ஸ் இருக்கின்றன. நீங்கள் சவுத் ஏஷியன் அந்த எம்ப்ளாய்மெண்ட் குரூப்பினுடைய அம்பாசடராக இருக்கும் சந்தர்ப்பத்தில் என்ன விதமான தொழில்கள் அல்லது இப்போ போலீஸ்லேயே நான் நினைக்கிறேன் பலருக்கு ஈடுபாடும் இருக்கக்கூடும். ஆனால் நம்பர் வைஸ் எவ்வளவு தூரம் எவ்வளவு பெர்சன்டேஜ் சவுத் ஏஷியன்ஸை தேடுகின்றார்கள் அல்லது சவுத் ஏஷியன்ஸை ஹயர் பண்ணுவார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? இப்போ அவங்க சவுத் இப்போ ஒவ்வொரு எத்னிக்லேருந்து இப்போ ஒரு நம்பர்ஸ் வச்சு கொள்றது இல்லை. ஒரு இதில் 20 வேணும் இல்லை 30 வேணும் ஹயர் பண்ணுறது இல்லை. பட் they need more ethnic people. அப்போ நீங்கள் வந்து கம்பீட் பண்ணுறது நீங்கள் எல்லாத்தோடையும் எல்லா ஃபுல் பூல் ஆஃப் அப்ளிகன்ஸோட நீங்கள் கம்பீட் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து யூ ஷுட் பி ரெடி டு அப்ளை. ஓகே. இப்போ நீங்கள் உள்ளே வராமலே நீங்கள் வெளியில் வந்துட்டு ஓகே
சவுத் ஏஷியன் இப்போ யார் போனாலும் ஹையர் பண்ணுவாங்கிற ஒரு மித்திலையும் இருக்கிறார்கள் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் தமிழ் கம்யூனிட்டி or ethnic community they're not going to hire me. ஸோ அந்த ஒரு மித்திலையும் இருக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே யூ கா அந்த ப்ராசஸை யூ ஹேவ் டு அதை லேர்ன் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கோ த்ரூ தி ப்ராசஸ், யூ ஹேவ் டு அப்ளை. ஸோ எவ்வளவு கடினம் ஒருவர் அப்ளை பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறது, எவ்வளவு காலம் எடுக்கும் கிட்டத்தட்ட? இது வந்து கொஸ்டின், இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது. இப்போ இது வந்து ஒவ்வொரு அப்ளிகண்ட்டும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு சினாரியோ ஒவ்வொரு அப்ளிகண்ட்டோட ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட். இப்போ இப்போ 2 years ஹையரிங் ஃபீஸுக்கு கூட இப்போ ஹையர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஏப்ரலுக்கு 160 ஹையர் பண்ணிட்டாங்க இப்போ ஆல்ரெடி. இப்போ அடுத்ததும் ஒரு 140 150 அந்த நம்பர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பஞ்ச் நம்பர்ஸ் ஹையர் பண்ணிக்க பூல் ஆஃப் அப்ளிகன்ஸ் கூட இருக்கும். அப்போ அந்த அப்ளிகன்ஸ் நாங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு 150க்கு போயிருக்குது. லாட் ஆஃப் சான்சஸ் யூ குட் கெட் இன். இப்போ சில டைம் வந்து வி ஆர் ஹையரிங் இப்போ 3 years தொடர்ந்து ஹையர் பண்ணிக்க சில கிளாஸில் நான் ஒரு 40 ஹையர் பண்ணுவாங்க. இப்போ 40 ஹையர் பண்ணிக்க அதே பூல் ஆஃப் அப்ளிகன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து வில் பி மோர் டைட்டர், மோர் ஹார்டர். இப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு அப்ளிகண்ட் இருந்தால் ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட் யூ ஹேவ் டு கோ த்ரூ தி ஹோல் திங். அப்போ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எவ்வளவு காலம்? இப்போ நான் இன்றைக்கு அப்ளை பண்ணினா எனக்கு இப்போ தெரிய வரும் எனக்கு கிடைச்சிருக்கு. It's valid for 1 year. நீங்க அப்ளிகேஷன் போட்ட உடனே the whole package is valid for 1 year. இந்த 1 yearக்குள்ள நீங்க ஹேவ் பண்ணணும் என்ன ப்ராசஸ் நடக்குது. இல்லை இங்கே 1 yearக்குள்ள நீங்கள் ஒன்றும் ஹேவ் பண்ணாட்டிக்கு நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு கிடைக்கும். யூ ஹேவ் டு டூ எவ்ரிதிங் அகெயின், யூ ஹேவ் டு அப்ளை இட் அகெயின். நீங்கள் எடுபட்டால் எவ்வளவு காலம் ட்ரைனிங் உங்களுக்கு? எங்கள் ட்ரைனிங் வித் பே 6 months ட்ரைனிங். ஸோ எங்களோட காலேஜ் அங்கே ஐல்மர் லண்டனில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 6 months ட்ரைனிங். ஸோ நீங்கள் அந்த 6 months ட்ரைனிங் முடிஞ்சு பாஸ் பண்ண பிறகு they will deploy to any division in Toronto. சரி, ஷாமினி கேள்வியுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷாமினி. வணக்கம். வணக்கம், கூறுங்கள். எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த கிரிமினல் ரெக்கார்ட் செக் பிளஸ் வல்னரபிள் செக்டர் கிரீன் டெஸ்ட்டுக்கு நாங்க போய்க்குள்ள இங்க ஸ்காப்ரோ ஏரியாவில் அந்த ப்ராசஸிங் பீரியட் வந்து 2 to 3 months எடுக்குது. ஆனா இதே நேரத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டுர்ஹாம் பிட்பி ஆபீஸ்ல எடுக்கக்குள்ள உடனடியாகவே அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். அப்ப இங்க அதை கொஞ்சம் குயிக்கா செய்யறதுக்கு அல்லது வேற எங்கேயும் ஆபீஸ்ல அப்படி உடனே எங்களுக்கு செய்தரக்கூடிய இருக்குமான்னு கேட்கிறேன். கிரிமினல் ரெக்கார்ட் செக் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரம் எடுக்கிறதா 2 to 3 months வெயிட்டிங் டைம் இருக்கிறதா, அதை பற்றி கூறுங்க. இப்போ ட்ரோனோ போலீஸ் என்னடா, இப்போ உங்களை ட்ரோனோ போலீஸ் சர்வீஸ் வந்து உங்களை சர்வ் பண்ணுறது ஃபுல் ட்ரோனோ ரெசிடென்ஸுக்கு. அப்போ அவங்களோட ஒவ்வொரு ஜாபும் வந்து கோனா டேக் லாங். அவ்வளோ ரெசிடென்ஸ், அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த பீலோ இல்லாட்டி ஈவன் யோர்க்குக்கு போனீங்கன்னா யூ குட் கெட் இட் ஃபாஸ்ட். ஏன்னா அது சின்ன சர்வீஸ், பீப்புளும் வந்து அந்த கம்யூனிட்டி நம்பர்ஸும் குறைவு. இப்போ ட்ரோனோ போலீஸ்க்கு நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி நிறைய பேர் வாரது எங்கள் ஸ்டேஷனுக்கு இந்த கிரிமினல் ரெக்கார்ட் செக்குக்கு. அது யூ காட் கோ த்ரூ இட். இப்போ ட்ரோனோ போலீஸ்க்கு நீங்கள் உள்ள வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது இந்த ஒரு எக்ஸ்பர்டைட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. யூ ஹேவ் டு கோ த்ரூ அது ஈவன் 6 months 3 months. ஏன்னா நீங்கள் லைன் ஆஃப் அப்ளிகன்ஸ் கேண்டிடேட்ஸ் நிற்கிறீங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் யார்க்குக்கோ பீலுக்கோ இஃப் யூ ஹேவ் அன் அட்ரஸ் தேர், நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லோக்கல் சர்வீஸ்க்கு போனால் யூ குட் கெட் ஃபாஸ்டர். சரி, நன்றி ஷாமினி. நான் நினைக்கிறேன் அவருக்கு பொருத்தமாக அமைந்திருக்கும் அந்த பதில். இப்போ அவர் அந்த கிரிமினல் ரெக்கார்ட் செக்கை கேட்டபடியால் கேட்கிறேன். அதில் இருக்கக்கூடிய சில ஆஃபென்சஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு டிசப்பியர் பண்ணுறது அல்லது ட்ராப் பண்ணப்படுற அப்படின்னு இருக்கு. அல்ல கிரிமினல் ரெக்கார்டில் ஒருவருடைய ரெக்கார்டில் அது ஒரு கிரைமாக என்டர் பண்ணப்பட்ட அப்படியே அவருடைய வாழ்நாள் பூராவே இருக்குமா? என்னடா நான் கேட்பது குறிப்பாக அந்த யூத் ஒருவர் ஒரு கடையில் சிறிய வயதில் ஏதோ களவெடுத்துட்டார் தெஃப்ட்னு சொன்னால் அது சில வேளை ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கலாம். ஆனால் அது காலகாலத்துக்கு அப்படியே இருக்குமா, அல்லது அவர் ஏதாவது சந்தர்ப்பத்தில் அதை பேசி எடுக்கக்கூடிய டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி அவருக்கு ரிசல்ட் வந்தது கோர்ட்டில். இப்போ நீங்கள் சார்ஜஸ் எடுக்கலாம். ஆனால் அது வந்து டோட்டலாக வித்ட்ரா பண்ணப்பட்டதா சிஸ்டம், கோர்ட் சிஸ்டத்தில், இல்லாட்டிக்கு நீங்கள் அது கன்விக்ஷன் ஆயிட்டீங்களா, அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கன்விக்டட்னா இட் கோன் பி ஆன் த ரெக்கார்ட். இப்போ கன்விக்ஷன் இல்லாமல் இது வித்ட்ரா ஆனால் லைக் அந்த பேரும் அந்த இதுவும் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும், பட் இட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் யூ எனிவேர். ஏன்னா லைக் எண்ட் ஆஃப் த டே அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஈவன் தோ அது சிஸ்டமில் இருந்தாலும் யூ நாட் கன்விக்டட், ஸோ யூஆர் இன்னசென்ட். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட கோர்ட் சிஸ்டம் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களை அந்த ஃபைனல் வேர்டிக்ட் என்னங்கிறது கோர்ட் என்ன சொல்லுதோ அதில் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, நான் நினைக்கிறேன் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதுக்கு முன்னதாக 6 மாதம் பெய்ட் ட்ரைனிங் என்று சொல்லியிருந்தீர்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன், உங்களை ட்ரைனிங்குக்கு ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல விடுவார்களா, அல்லது டு யூ ஹேவ் டு உங்களோட ட்ரைனிங் முடிஞ்ச உடனே you just go full force, or do you have to affiliate with another officer, ஒரு அதுக்கு ஒரு training 6 months site training அப்படியே இருக்குமா? like on site training இல்ல, நீங்க இப்ப 6 months நீங்க ட்ரைனிங் முடிச்ச உடனே நீங்க 17 divisions இருக்கு ட்ரோனோ பிளேஸ்ல. இப்போ ஏதாவது ஒரு டிவிஷன் உங்களை டிப்ளாய் பண்ணி உங்களுக்கு ஒரு 1 year probation time. அந்த 1 year probation timeல ஒரு 10 weeks you have a coach officer. இப்போ அவர் வந்து ஒரு ரியல் போலீசிங் நீங்க படிக்கிறது புக்ஸ்ல படிக்கிறது டிஃபரெண்ட். லைக் இஃப் இந்த ரியல் லைஃப் ரியல் அந்த ஒரு world exposure is different. So அதுக்கு ஒரு கோச் ஆஃபீஸர் உங்களுக்கு டெசிக்னேட் பண்ணி he will show you
real policing. Real policing means real life policing. So அது ஒரு 10 weeks போகும். அது முடிச்ச பிறகு you will have a year probation. அந்த probationக்குள்ளார நீங்க அதுக்குள்ள நீங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணலாம். Is this job for you? உங்களோட okay அந்த job. அதே டைமுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டும் ஜட்ஜ் பண்ணும். Are you doing a job like they could see if you're a potential guy to be a good officer down the road, இல்லாட்டிக்கு it's just not suitable for you. அது உங்களோட judgment period 1 year. அதை நீங்க ஒழுங்கா உங்களோட ஒர்க்கை செஞ்சு if you survive then you're good. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா உங்களை மானிட்டர் பண்ணி கொண்டு அல்லது அது ஒரு ஏதாவது டெஸ்டிங்ஸ் அப்படி இருக்கும். Yeah, they do evaluation. Like every year there's an evaluation. அது கடினமாக இருக்குமா அல்லது ஒரு நேர்மையாக அப்படியே like any other employment நீங்க போய் உங்களோட மேனேஜ்மெண்டோட இருந்துட்டு they just say okay what you did for the whole year, they'll talk about your உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பேசுவாங்க, ஃபியூச்சர்ல நீங்க என்ன செய்ய போறீங்க, but just very normal conversation, that's it. ஆனா நீங்க you have to அந்த probation நீங்க பாஸ் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்ப படிப்படியாக வேற அடுத்தடுத்த ஸ்டெப் வளர்ந்து கொண்டு போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? Depends though. நீங்க உங்களோட கோல் என்ன, நீங்க எங்க போறீங்க, இல்ல உங்களோட என்ன சொல்லுங்க ஃபியூச்சர் ட்ரீம் ஓ உங்களோட ஆஸ்பெக்ட் உங்களோட கோல், அது நிறைய பேருக்கு இந்த ரோட்ல என்னமா அந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் இப்போ ரோட்ல தான் வேலை செய்யுது ஃபுல். இப்போ இது மாதிரி நிறைய பேர் 30 years கேரியர் அப்படியே இருந்துருவாங்க. ஏன்னா they like to be on the road. ஏன்னா நீங்க you'll interact with a lot of people. It's a different job on the road. But சில பேருக்கு they like the management. They want to sit inside. They want to do the paperwork. So it depends on உங்களோட mentality, உங்களோட attitude. What do you want to become? Where do you want to go? Like they just go from there. சரி, அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். நேர்கள் நீங்களும் அலையுங்கள் 416-623-8100. கழுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் டொரண்டோ போலீஸ் சர்வீஸில் இருந்து கான்ஸ்டபிள் ரோஷன் நல்லரட்னம் அவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். பலரும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஒரு போலீஸ் ஆவது என்பதில் பலருக்குமே ஆர்வம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது சில பிரைவேட் கோர்சஸ் இருக்கின்றன, போலீஸ் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் என்று சொல்லி, அதுகளை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்போ இந்த அபிப்பிராயம் மட்டும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது அதில். இப்போ என்னென்னா இப்போ இப்போ இந்த போலீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 2 to 3 years நினைக்கிறேன் அவங்க இப்போ படிக்கிறது ப்ரைவேட் காலேஜஸில். இப்போ நீங்கள் அது படிச்சுட்டு நீங்கள் இப்போ போலீஸ் அப்ளை பண்ணுறீங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாரும் வந்து இப்போ 100% நாட் கேரண்டி அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்காட்டிக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா யூ காட் எண்ட் அப் ஆஸ் அ செக்யூரிட்டி. லைக் செக்யூரிட்டி கீழே இல்லை, அது இட்ஸ் அ குட் ஜாப், பட் நீங்கள் ஆப்ஷன் இல்லை. நோ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யூ காட் நோ ஆப்ஷன். இப்போ நீங்கள் 3 years நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு படிக்கிறீங்க, பட் இஃப் யூ கேன் மேக் இட் உங்களுக்கு ஆப்ஷன் இன்னும் இல்லை. யூர் என்ட்ரிங் ஆஸ் அ செக்யூரிட்டி. அப்போ அது இப்போ செக்யூரிட்டி போலீஸிங் இஸ் வே டிஃப்ரெண்ட் பே செக் ஆர் அத்தாரிட்டி ஆர் whatever. நீங்கள் ட்ரீம் பண்ணது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் இப்போ அதுக்கு பதிலாக வேறு ஒரு பிடிச்ச எனி ஃபீல்ட், எனி டிகிரி, எனி டிப்ளமா டிகிரி நீங்கள் பிடிச்ச ஃபீல்டில் படித்தீங்கன்னா ஈவன் நீங்கள் அங்கே போலீஸ் ஆஃபீஸர் ஆகாட்டிக்கும் கிடைக்காட்டிக்கும் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் another career உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் போலீஸ் சர்வீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தால் நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃப்ரம் ஸ்க்ராப். இப்போ எங்கள்கிட்ட இப்போ என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா டிம் ஹார்டன்ஸ் மேனேஜரும் as a police officer he joined with me. Like I was a bell technician. I was installing computers, internet, whatnot. Totally different field. When a degree on the BSc computer science. But இது மாதிரி எல்லா ஃபீல்டில் இருக்கிறாங்களும் வராங்க உள்ள. அப்போ எங்கள் ட்ரைனிங் வந்து இட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராச். வெரி பேசிக்கில் வந்து உங்களோட கிரிமினல் கோட் ஆஃப் கேனடாவாக இருக்கணும், ஹைவே டிராஃபிக் ஆக்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி தே கோ ஃப்ரம் ஸ்க்ராச். இப்போ அந்த ட்ரைனிங் 6 months முடி கேட்க யூ ஆர் கோயிங் த்ரூ 3 years ஆஃப் போலீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ யூ ஹாவ் டு திங்க். இப்போ நீங்கள் 3 years நீங்கள் செஞ்சுட்டு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டக்கு வாட் யூ கோனா டூ. அண்ட் அது ஃப்ரீ இல்லை. ஐ நோ ஹவு மச் யூ பேயிங் ஃபார் தட் கோர்ஸஸ் ஆர் டிகிரி. லைக் ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் எனி ஒன். இப்போ ஆல்ரெடி அதில் இருக்கிறாக்கள் இட்ஸ் அ குட் கோர்ஸ். நீங்கள் படித்து முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். பட் இப்போ ஐடியாஸ் இருக்கிறாக்கள் அதை படிக்கணுன்றக்காக ஜஸ்ட் திங்க் ட்வைஸ். அதனால் இப்போ நான் ஒரு அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால் எனக்கு தேவையான க்ரைட்டீரியா என்னவாக இருக்கும்? எனக்கு என்ன விதமான க்ரைட்டீரியா ஒரு அப்ளிகேட்டரிடமிருந்து போலீஸ் சர்வீசஸ் எதிர்பார்க்கின்றது? இப்போ ஒரு மித் இருக்குது, எல்லாரும் யோசிக்க யூ காட் பி அ கெனடியன் சிட்டிசன். ஸோ தட்ஸ் அ மித். நீங்கள் பெர்மனன்ட், நான் வரைக்கும் பெர்மனன்ட் ரெசிடென்ட். யூ கேன் பி பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆர் அ கெனடியன் சிட்டிசன். 18 yearsக்கு மேலே இருக்கணும். தே சே grade 12 பட் தே ப்ரிஃபர் கிராஜுவேட் எனி டிகிரி. police or like criminology or like nothing to do with the law. இருந்தால் it's going to help you, but in any kind of degree இருந்தால் it will kind of, and அது more kind of matured work. நீங்கள் you gonna நீங்கள் pass it
25 இயர்ஸ்க்கு உள்ள வருவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 45-year-old கப்பலுக்கோ 50-year-old கப்பலோ டொமஸ்டிக் ஒரு சுச்சுவேஷனை டீல் பண்ணுவீங்க. அப்போ they need more kind of maturity, guy or girl அந்த மாதிரி சுச்சுவேஷன் டீல் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் டிகிரி will show that ஓகே ஒரு நீங்கள் என்ன சொல்லுங்க ஒரு கண்டினியூஸான ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை காட்டும். ஸோ நினைக்கிறேன் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த ஸ்கில் டெஸ்டிங் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வைப்பார்களா? என்ட்ரன்ஸ் டிரெக்டாக ஒவ்வொரு சர்வீஸுக்கும் வைக்கிறதில்ல. ஓஏசிபின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஒன்டாரியோ அசோசியேஷன் சீஃப் ஆஃப் போலீஸ். அப்போ அது வந்து இப்போ யார் போலீஸ் ஆஃபீஸர் ஒன்டாரியோவில் ஆக விருப்பம் இருந்தாலும் அவங்க அந்த சர்டிஃபிகேஷனை முடிக்கணும். அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கணும். அதுக்கு ரெண்டு ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் 3 டைம் பாஸ் பண்ணிங்கன்னா இது ஓஏசிபி சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேஷனை வச்சு யூ குட் அப்ளை எனி ஒன்டாரியோ போலீஸ் சர்வீசஸ் லைக் ஓபிபி டு டொரண்டோ இல்லை டுரம், பியல், யார்க், லைக் எந்த போலீஸ் சர்வீஸுக்கும் யூ குட் அப்ளை. பட் அந்த ஒவ்வொரு சர்வீஸுக்கும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறது, அதாவது இந்த எக்ஸாம்ஸ் ரிக்குவயர்மெண்ட் டன். அப்புறம் அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் இட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் பட் மோர் லைக் சேம். இப்போ அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் அந்த சர்வீஸில் நீங்கள் ஹையர் ஆகலாம். இப்போ இந்த ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து கடினமாக இருக்குமா? ஏன்னா நான் வாசித்து பார்த்தேன், உங்களுடைய பாடி ஒரு ஆவரேஜ் பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் எழுத்து கொண்டு போக வேண்டிய இருக்கும், தூக்கக்கூடிய எல்லாம் இருக்க வேணும், அப்படி எல்லாம் இருக்கின்றது. ஸோ சரியான இன்டென்ஸாக இருக்குமா ஃபிசிக்கல்? இட்ஸ் நாட் இன்டென்ஸ் பட் இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்ல என்கரேஜ் பண்ணுற ஆட்களுக்கு நான் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காதீங்க. இட்ஸ் நாட் ஹார்ட், அவ்வளோ ஹார்ட் இல்லை, எல்லாரும் செய்கிற அளவுக்கு தான் இருக்காது. அதே டைமுக்கு ஜஸ்ட் வாக் இன் பண்ணி நீங்கள் செஞ்சு பாஸ் ஆகிற மாதிரி இல்லை, யூ நீட் டு ஒர்க் அவுட் a bit, little bit இருக்கு அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்னும் ஒரு இப்போ நீங்கள் ஒன்ஸ் யூ பிகம் அன் ஆஃபீஸர், உங்களுக்கு வந்து யூ ஹாவ் திஸ் உங்கள் லா நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்க, யூ ஹாவ் ஆல் தி ட்ரைனிங், பட் at the same time you kind of have this authority, you have to be. அதை வந்து இப்போ சில சந்தர்ப்பங்களில், எல்லாரையும் நான் சொல்லல, சில சந்தர்ப்பங்களில் is there a chance anybody could misuse it, or அதை பிள்ளையாக டிப்ளாய் பண்ணக்கூடிய opportunities யாருக்காவது இருக்கக்கூடுமா? Or what do you want to say to them, like or just people of not just the police but anyone with authority or power comes a lot of responsibility and சொல்வார்கள். In some cases some people might use it in an inappropriate manner. So அவர்களுக்கு not just as a police but in general, what would you like to say to them? இது kind of that's not diplomatic but a very important question. இப்போ இது வந்து end of view my principle I can talk. ஒவ்வொரு ஆட்களையும் போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஏன் எப்படி இருக்கிறீங்கன்னு I can question them. இது பொதுவா. பட் இப்போ end opinion வந்து you have to work with your consciousness. உங்களுக்கு authority இருக்கு, you went through the training, like உங்களுக்கு ஒரு trust இருக்கு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு லைக் ஜஸ்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட், லைக் நோ லைக் உங்களோட பிரதர், உங்களோட சிஸ்டர், உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அது மாதிரி if you cannot treat them, they will treat the same. அந்த பிரின்சிபல் I follow. So I'll expect everybody, but it's common sense and ஒரு moral ethic. சரி, நாங்கள் நிகழ்ச்சியினுடைய ஓரளவு நிறைவு பகுதிக்குள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் நீங்கள் இந்த டொரண்டோ போலீஸ் கிரிக்கெட் கிளப்பினுடைய கேப்டனாக இருக்கின்றீர்கள். இந்த கிரிக்கெட் கிளப் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ இந்த கிளப் ஆல்மோஸ்ட் ஒரு 20 years இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு டொரண்டோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்களான்னு நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன உடனே ஒரு கொஸ்டின் வரும். அது இப்போ எங்கிட்ட நீங்கள் ஆஸ் அன் எத்னிக் ஆக்கள் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க உள்ள. இப்போ பாகிஸ்தான் பேக்ரவுண்ட், ஒரு ஜமைக்கன் பேக்ரவுண்ட், ஒரு வெஸ்ட் இண்டியன், கரீபியன் பேக்ரவுண்ட், ஸ்ரீலங்கன், இந்தியன். இப்போ நாங்கள் எல்லாம் எங்களோட நேஷனல் கேம் இஸ் கைண்ட் கிரிக்கெட். இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கிளப் ஆர்கனைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 20 years போகுது. இப்போ நான் இந்த வருஷம் கேப்டன்சிஷிப் எடுத்த பிறகு I like to have some more changes. It's going good, but I like to என்ன சொல்லுங்க யூத் டைம் எங்களோட கம்யூனிட்டி டைம் கொஞ்சம் மோர் இன்டெகிரேட் பண்ணுறதுல லைக் we're taking more initiatives now. இப்போ அதோட ஒரு கண்டினியூஸ் அடுத்த ஸ்டெப் தான் எங்களோட அந்த கிக் ஆஃப் பார்ட்டி. அதை பற்றி நாங்கள் மேலதிகமாக நிறைய பேச இருக்கின்றது. அடுத்ததாக சொர்ணகுமார் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கூறுங்க. நான் இப்ப அந்த டிவியை போட்டேன். அப்ப இல்ல இந்த போலீஸ் இதை பற்றி போய் கொண்டிருக்குது. என்னோட கேள்வி, ஐ வாஸ் அ போலீஸ் ஆபீசர் இன் ஸ்ரீலங்கா. இப்ப எனக்கு 53 years old. இங்க வந்து எனக்கு ஆஃப்டர் 8 years தான் எனக்கு பிஆர் கிடைச்சது. வந்த உடனே நான் அப்ளை பண்ணேன் போலீஸுக்கு. அவங்க சொன்னாங்க டேக் த பிஆர், Canadian citizenship and Canadian citizenship on the way. The PR is enough. Is that enough to go for an application for this? Definitely enough. Okay, I don't have any degrees. Degrees sent down to Miller, but I worked in United Nations as a police officer from Sri Lanka to I went to East Timor. So, degree illama illa join பண்றதுக்கு சான்ஸ் இருக்குதா?
Police service definitely உங்களோட experience they will take it as an asset. ஆனால் they have a basic requirement. இங்க இருக்கிற grade 12 equivalent you need to have it. அந்த grade 12 இங்க இருக்கிற grade 12 equivalent நீங்க அங்க நீங்க grade 12 முடிச்சிருந்தால் அது நீங்க இங்க equivalency நீங்க எடுக்கலாம். equivalency எடுத்தால் I'm pretty sure it is equal to இங்க இருக்கிற grade 12. அப்ப இங்க வந்து ஈக்குவல் இங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எங்க போய் செய்யறது? அதுக்கு ஈக்குவலன்சி சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு இங்கே இருக்குது ஐகேஸ்ன்னு இருக்குது இன்டர்நேஷ்னல் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது பிறகு வெஸ்ட்ன்னு இருக்குது வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸ். இப்போ இவங்க வந்து இந்த இவாலுவேஷன் இப்போ எங்களை மாதிரி ஆக்கள் வெளியிலேருந்து வர ஆக்களுக்கு எங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸுக்கு இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த இவாலுவேஷனை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் தி போலீஸ் பட் சான்ஸ் இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு. அதில் யூ ஆர் கிவிங் a good information about it. So thank you very much. Thank you. No problem. Thanks. சரி, நன்றி சொர்ணகுமார். நினைக்கிறேன் இப்படி பலருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஹையரிங் தான் குறிப்பாக இளையோர் பலருக்கு ஆர்வம் இருக்கும். சரி, பேக் டு கிரிக்கெட். நீங்கள் கூறினீர்கள் கேப்டனாக நீங்கள் பல மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள் என்று. அதே நேரத்தில் இப்பொழுது வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஒரு கிக் ஆஃப் டின்னர் அண்ட் டான்ஸ் மாதிரி ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். அதை பற்றி கூறுங்கள். அதனுடைய பர்பஸ் என்ன? நெட்வொர்க்கிங்கா அல்லது கம்யூனிட்டி அறிவதா அல்லது யங்ஸ்டர்ஸை இன்னும் கூட கொண்டு வருவதா? மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கம்யூனிட்டி. இப்போ ஒரு யூத்தும் மெயின், அதே மாதிரி கம்யூனிட்டி. இப்போ இப்போ எங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெஹிக்கிள் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு பேனிக் மோட். இப்போ அந்த பேனிக் மோட் எதுக்குன்னா நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நார்மல் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் ஒரு ரிலேட்டிவாகவோ நாங்கள் பார்க்கறது இல்லை. தேர் கைண்ட் ஆஃப் ஏலியனேட்டட் ஒரு ப்ரொஃபஷன். அது நீங்கள் ஜாப்ல மட்டும் இருக்கிற ஆக்கள் நீங்கள் யூனிஃபார்மில் இருக்காங்க ஒரு இன்டிமிடேஷன் இருக்குது. தட்ஸ் ரியல். இப்போ திடீர்னு பார்க்க அந்த அதுதான் மெயின் ரீசன். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ இப்படி ஒரு கிரிக்கெட்டுங்கிறது வி ஆல் பிளே டுகெதர். வி ஆல் பிளே லைக் அது எங்கள் நேஷனல் கேம். அது ஒரு ஸ்போர்ட். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்டால் இன்னும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம் ஒரு அம்ப்ரலாக்கு கீழே. ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன், ஆஸ் அ கிரிக்கெட்டில் ஒரு லாங் டேர்ம் கெரியர் இருக்குது, எனக்கு ஹிஸ்ட்ரி இருக்கிறதால இப்போ ஐ தாட் ஓகே கிரிக்கெட்டை வச்சு எங்களோட கம்யூனிட்டி மட்டுமே ஒரு பாகிஸ்தான் இந்தியன் கம்யூனிட்டி யூத் இவங்கெல்லாம் கொண்டு வந்தால் யூ குட் சோஷியலைஸ் வித் தம். இப்போ நீங்கள் யூனிஃபார்மில் பேசுகிறது சர்டன் யூர் லிமிட்டட். இப்போ இந்த மாதிரி பேங்கெட் பார்ட்டியில் நீங்கள் ஒரு டின்னர் டான்ஸ்னா யூர் டாக்கிங் வித் தம், சோஷியலைசிங், யூர் ட்ரிங்கிங், யூர் பார்ட்டிங், யூர் டான்ஸ். இப்படி வரைக்கும் நீங்கள் அவங்கள ஒரு நார்மலாக ட்ரீட் பண்ணி கதைக்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தட். இப்போ அவங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். தே ஹேவ் சில்ட்ரன், அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. தே லிவ் இன் வி ஆல் லிவ் இன் த சேம் சொசைட்டி. அப்போ அதுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது எங்களோட கம்யூனிட்டிக்கோ சில எத்தனை கம்யூனிட்டிஸுக்கும் போலீஸ் சர்வீஸுக்கும். அதை பிரிட்ஜ் பண்ணுறது என்னோட மெயின் பர்பஸ் இது மூலமாக. அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்டோட என்ன விதமான கிரிக்கெட் மேட்சஸ் நடக்க இருக்கின்றன? இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக போயிருக்கு. எங்களுக்கும் NYPDக்கும் ஒரு ரைவல் கேம்ஸ் மாதிரி. இப்போ நாங்கள் அங்கே போய் அவங்களோட நாங்கள் விளையாடும், அப்புறம் அவங்க இங்கே வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. இப்போ இது ஒரு கைண்ட் டோர்னமெண்ட். இப்போ இது அதை இன்னும் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதுக்கு இப்போ யூரோப்பில் வந்து ஒரு இங்கிலாந்து டீம்ஸ் வருது, அப்புறம் ஆஸ்திரேலியன் டீம், அப்புறம் எங்களோட NYPD, இவங்களோட NYPD, இப்போ எங்களோட டொரண்டோ போலீஸ் பீல் ரீஜன். இப்போ இது ஒரு பிக் டோர்னமெண்ட்டாக இந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அது இந்த போலீஸ் சர்வீஸில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் நான் நினைக்கிறேன் ரோஷன், உங்களை தெரிந்த காலத்திலிருந்து உங்களுக்கு கிரிக்கெட்டில் மிக டீப்பான ஆர்வம் இருக்கின்றது, நிறையவே விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ கனடாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கிரிக்கெட் டீம்ஸ் அதுகளில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அநேகமான போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்கா? அதில் விளையாடக்கூடியவர்களுக்கு, அல்லது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவாக உங்களோட ப்ரொஃபஷன் ஓரியன்டாக தான் விளையாடுறதா? அது ஒரு நேஷனலாக அல்லது ஒரு சீரியஸ் கேமாக எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டீம்னால டீம் என்ன சின்ஸ் நான் சொன்னதால நாங்கள் எல்லாம் ஒரு ஒரிஜினல் கிரிக்கெட் பிளேயிங் நேஷன் வந்ததால லைக் வி பிளே லைக் மோர் லைக் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட், சீரியஸ் கிரிக்கெட். அதில் இருக்க டேலண்ட் பொட்டன்ஷியல் வந்து அது ஒரு ஆக்கள் நான் இப்போ சொல்லலை, அது இதில் யாருக்குமே அதில் சான்ஸ் இல்லை நான் சொல்லலை. ஸோ இட்ஸ் அப் டு தேம், அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேலே போகணும். லைக் இஃப் தே ஹேவ் பொட்டன்ஷியல் தே குட் டெஃபினெட்லி டு இட். அவை இந்த கிரிக்கெட் கிக் ஆஃப் டின்னர் டான்ஸ் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் கூறுங்கள். எங்கே நடக்க போன்றது, எத்தனை தேதி, எத்தனை மணிக்கு நடக்க போன்றது? April 26th 6 o'clock ஈவினிங் ஆரம்பிக்குது. இந்த சண்டினி கிராண்ட்னு சொல்லி இங்கே டப்ஸ்காட் அண்ட் மெக்னிக்கல் அங்கே இருக்கிற பேங்கெட் ஹால் நடக்குது. 6 PM ஆரம்பிச்சு ஆல் த வே 2க்கு போகுது. இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் பேங்கெட் ஸ்டைல், டின்னர் ஸ்டைலில் போகுது. இப்போ எங்களோட போலீஸ் டிக்னிட்டரிஸ் எல்லாம் வராங்க, பொலிட்டிக்கல் டிக்னிட்டரிஸ், அப்புறம் எங்களோட கம்யூனிட்டி பீப்புள், லைக் கைண்ட் ஆஃப் மிக்ஸ் க்ரௌட் வருது. அப்புறம் ஒரு ஹாஃப் வே த்ரூ இஸ் மோர் லைக் எங்களோட கேஷ் பார் இருக்கு. ஸோ மோர் லைக் உங்களுக்கு லைக் அ டான்ஸ் அண்ட் லைக் ஆல் தி வே till 2 o'clock டான்ஸ் அண்ட் பார்ட்டி. அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குன்றதா? 18, 19 plus. 18, ஏன்னா நீங்கள் ஆல்கஹால் got to be 19 plus. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விதமான தகவல்களை வழங்கி இருக்கின்றீர்கள். உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றது.
சில விடயங்களை நாங்கள் மேலோட்டமாக தான் தொட்டுக்கொண்டோம். நாங்கள் அதை குறிப்பாக இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் அல்லது ஹைவே டிராஃபிக் ஆக்டாக இருக்கலாம் அல்லது யூத் குரூப்பாக இருக்கலாம், அதை எடுத்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக கதைப்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. மீண்டும் மற்றும் ஒரு பொழுது உங்களை சந்திக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு. கண்டிப்பாக தேங்க்ஸ் தர்ஷி. சரி நேயர்களே, இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. கலந்து கொண்டவர் டொரண்டோ போலீஸ் சர்வீஸிலிருந்து கான்ஸ்டபிள் ரோஷன் நல்லரட்னம் அவர்கள். நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் சந்திக்கலாம். வணக்கம். தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி.